அப்படி உலகத்தில் எந்த இந்தியனும் வெளிநாட்டில் உயிர் இழக்கக்கூடாது, சஃபர் ஆகக்கூடாதுன்னு மீட்டுட்டு வர்ற ஒரு அரசாங்கம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் பார்க்குறீங்க. நீங்கள் மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரை பிடிச்சான் பாகிஸ்தானில். அவனை எப்படி சித்திரவதை பண்ணி கொண்டாங்க அவருக்கா? கண்ணெல்லாம் தோண்டி பாடியை கொண்டு தூக்கி போட்டான், இந்தியன் எல்லையில் போட்டான். மோடி வரும்போதும் அபிநந்தன் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரை கேப்சர் பண்ணான். எப்படி புது மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு வந்தாரா? ஒரு துரும்பு பட்டுச்சு அபிநந்தன் மேலே. ஏன் மன்மோகன் சிங் ஆட்சியாக இருந்தால் அவ்வளோ இம்சை பண்ணுறான், கொடுமைப்படுத்துறான். மோடி ஆட்சின்னா அப்படியே புது மாப்பிள்ள மாதிரி விட்டுட்டு போகிறான். தொலைச்சிருவாருன்ற பயம் தானே வித்தியாசத்தில் ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும். இலங்கைக்கு தமிழ் மீனவர்கள் திமுக ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியில் எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க தெரியுமா? சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க எதிர்கட்சி தலைவர் இருக்கிறப்ப நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு மேடத்தை இன்வைட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து பெரிய அஞ்சலி கூட்டம், இரங்கல் கூட்டம். 800 மீனவர் செத்து போனவர். அந்த கூட்டத்துக்கு சுஷ்மா ஸ்வராஜ் வந்தாங்க ராமேஸ்வரம். இப்போ மோடி கவர்மெண்ட் 10 வருஷம் நடக்குது. ஒரு மீனவன் செத்து போனான்னு ஒரு உதாரணம் சொல்லுங்க, ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. அதே காங்கிரஸ் ஆட்சி பண்ணா 800 தமிழ் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. மோடி ஆட்சி வந்தோடனே ஒண்ணு கூட இல்லை. என்ன காரணம்? மோடிடா கவர்மெண்ட். இதுதான் ஆம்பளத்தனம். தொட்டு பாரு. அந்த ரியாக்ஷன் இருக்கணுங்க. நீங்க இஸ்ரேல்லாம் அப்படிதான். உலகத்துல எந்த போனாலும் ஒரு இஸ்ரேலிக்கு ஏதாவது பிரச்சனைனா, உங்களுக்கு அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டான், ஒரு இஸ்ரேல் டூரிஸ்ட் வந்து அமெரிக்காவில் போய் ஹோட்டல் தங்கியிருக்கான். ஹோட்டல் ரூம் ஏதோ பிரச்சனை, நடுராத்திரியில் உள்ள வந்து அந்த ஹோட்டல் ஓனர் அவங்கலாம் சொல்லி இஸ்ரேலியை பிடிச்சி வெளியில் கதவை தள்ளி பெட்டியில் லக்கேஜ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. யார் மேலே தவறு யார் மேலே நியாயம் எனக்கு தெரியாது. பட் இட் ஹேப்பன். மறுநாள் பெரிய செய்தி ஆயிடுச்சு. ஒரு இஸ்ரேலியா அமெரிக்காவில் ஹோட்டலில் இந்த மாதிரி மிஸ்ஹேண்டில்